அத்திக்காய் சாம்பார். அத்திக்காய் சாம்பார். ஃபர்ஸ்ட் அத்திக்காயை உப்பு தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்துட்டு அந்த தோலை நல்லா சீவிடணும். அத்திக்காயை கட் பண்ணுறதுக்கு முன்னே கைக்கு நல்லெண்ணெய் தடவிக்கணும். ஏன்னா அத்திக்காயை அந்த காம்புலாம் இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணிச்சு அதுலேருந்து பால் வரும். கையில் பட்டால் அது கொஞ்சம் கலர் மாறிடும், கையில் பிசுக்கு பிசுக்குன்னு இருக்கும். அதனால் எண்ணெய் தடவிண்டு அதுக்கப்புறம் அத்திக்காயை கட் பண்ண ஆரம்பிக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக வேறு கட் பண்ணணும். ஏன்னா அதில் புழு இருக்கா மாதிரி இருக்கும் சில சமயம். ஸோ அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்புறம்தான் கட் பண்ணோம். இப்போ 4, 8 இருக்குது. ஆனால் அதை கட் பண்ணால் கொஞ்சமாக ஆகிடும். அதுலேயும் உள்ள பூச்சிலாம் இல்லாத இருக்கா பார்த்து கட் பண்ணால் எவ்வளோ ஆகுது பார்க்கலாம். கைக்கு எண்ணெய் தடவிண்டு அத்திக்காய் கட் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். டூ டேஸ் ஆச்சு பறித்து. அப்படி இருந்தாலும் அதை கட் பண்ணச்சே பால் வருது பாருங்க. இந்த பாலை தேய்ச்சி எடுத்துடலாம். இது கையில் பட்டால் கை கருப்பாயிடும். அதனால தான் கைக்கு எண்ணெய் தடவிக்கிறோம். பார்க்கச்சே பால் மாதிரி இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கெல்லாம் பார்த்தா அது ஒரு ரப்பர் மாதிரி கெட்டி ஆகிடும். அது இதுலேயும் பால் வரும். இந்த அத்திக்காயில் வரல. இப்போ தோலெல்லாம் எடுத்துட்டு நறுக்கிக்கலாம். சம்டைம்ஸ் பூச்சி இருக்கும். இந்த அத்திக்காய் நல்லா இருக்கு. பார்க்கச்சேவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இந்த பிங்க் கலர்லாம் இருக்கிறது எலசான அத்திக்காய். அது கட் பண்ணிச்சவே சாஃப்டாக வருது. இந்த கலர் இருக்குது பாருங்க, இது கொஞ்சம் முத்தலாக இருக்குது. ஸோ இதை நறுக்குச்சே பார்த்து கட் பண்ணோம். கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. இதை கட் பண்ணிச்சே இந்த மாதிரி நறுக்கணும். இந்த சாஃப்ட்டுக்குள்ளே பாருங்க வேறு மாதிரி எதுவும் இல்லை, அதனால அப்படியே போட்டுக்கலாம். இந்த இடத்துல பாருங்க, இதில் இருக்கிற சீடெலாம் எடுத்தா மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். தண்ணியில் போடணும். மறுபடியும் குக்கரில் வைக்கிற வரைக்கும் அது கட் பண்ணிவிட்டு வெளியில் வைக்கக்கூடாது, தண்ணியில் போட்டு வைக்கணும். பாருங்க, தேய்ச்சிட்டு பால் எடுத்திருந்தாலும் நறுக்கினோன்னு இது மேலே பால் மாதிரி தெரியறது பாருங்க. அதை அப்படியே விட்டால் எலாஸ்டிக் மாதிரி கருப்பாயிடும். அந்த ரப்பர் ஒரு மாதிரி திரியாக வரும் இல்லையா, அது மாதிரி இருக்கும். ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் குத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறேன். 1/2 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணி வெந்தயம் பொடி பண்ணியிருக்கேன், அதை நான் ஆட் பண்ண போகிறேன். அதனால் வெந்தயம் இப்போ நான் ஆட் பண்ணல. காரத்துக்கு கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், ஜீரகம் கடுகு 1/4 டீஸ்பூன், மிளகு 1/4 டீஸ்பூன், புளி, உப்பு. குக்கரில் சாதம் பருப்பு வைக்கிச்சு மேலே ஒரு தட்டில் புளி உப்பு வச்சு எடுத்துட்டேன், ஆற வச்சுருக்கேன். கடுகு வேர்க்கடலை தாளிப்பு சேர்த்துருக்கேன். இதை எடுத்து வச்சுட்டு இதுலேயே வெங்காயம் பச்சை மிளகாய் சாப்பரில் நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடுவேன்.
வேர்க்கடலை வறுத்து வச்சுருக்கேன். தேங்காய் வெந்நீரில் ஊற போட்டு வச்சுருக்கேன். துவரம்பருப்பு 1 கப் வாஷ் பண்ணி எடுத்துட்டு அது கூட அத்திக்காயை சேர்த்து வேக வச்சேன். நல்லெண்ணெய் 1 டீஸ்பூன் விட்டு கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன். தாளிப்பு சேர்த்த கடாயில் வெங்காயம் பச்சை மிளகா சாப்பரில் பொடியாக நறுக்கின்ட்டு அதை சேர்த்து வதக்கின்றிருக்கேன். மூடி போட்டு வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இந்த சமயத்துக்கு வேக வச்ச பருப்பு அரைச்சி வச்ச மசாலா எல்லாத்தையும் சேர்க்கலாம். வறுத்து வச்ச கடலைப்பருப்பு, மிளகாய், ஜீரகம், மிளகு எல்லாத்தையும் புளித்தண்ணி குத்தி தேங்காய் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். புளித்தண்ணியை கரைச்சி வடிகட்டி சேர்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் புளி தண்ணி குத்தி மிக்சியில் இருக்கிறத நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றுறேன். பியூட்டிஃபுல் கலர், ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. தேங்காய் வெங்காயம்லாம் சேர்க்கறதால கொதிக்க ஆரம்பிக்குச்சு, வீடே மணக்கிறது. இந்த சமயத்துக்கு இந்த அளவுக்கு வறுத்து பொடிச்ச வெந்தய பொடி சேர்க்குறேன். கொஞ்சமாக ஜாகரி பவுடர் 1/4 டீஸ்பூன் சேர்க்குறேன். நல்லா கொதிச்சு கெட்டியாகிடுது. இந்த சமயத்துக்கு அடுப்பை நிறுத்திட்டு தாளிப்பு சேர்க்குறேன். சூடான சாம்பார், சுட சுட சாத்தில் நெய் போட்டு உருளைக்கிழங்கு பொரியலோட சாப்பிடுச்சே, ஆஹா என்ன ருசி!